உமது வழியை எனக்கு கற்பியும். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நெச்சரிக்கை இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். உமது வழியை எனக்கு கற்பியும். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசுவின் வழி மீட்பின் வழி, மீட்பை நோக்கி இட்டு செல்கிற வழி, மீட்பின் பாதையில் நம்மை நடத்துகிற வழி. இரண்டாவது, இயேசுவின் வழி பரிசுத்தமான வழி. இடது பக்கமோ வலது பக்கமோ சாயாதபடி நிறைவை நோக்கி வழிநடத்துகிற பரிசுத்தமான வழி. இயேசுவின் வழி இடுக்கமான வழி. கொஞ்சம் சிலுவை, துன்பம், வியாகுலம் வரும், ஆனால் நிரந்தரம் அல்ல. அதை நம்மை புடமிட்டு, நம் விசுவாசத்தை புடமிட்டு மிளிரச் செய்யும். இயேசுவின் வழி நிறைவாழ்வை நோக்கி, நிறைய உண்மை நோக்கி வழிநடத்தக்கூடிய வழியாக இருக்கிறது. இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானே, இத்தகைய வழியை, மீட்பின் வழியை, பரிசுத்த வழியை, இடுக்கமான வழியை, நிறை வாழ்வு, நிறை உண்மை என்னும் வழியை நாம் கண்டடைய வேண்டும் என்று சொன்னால், குறிப்பாக இந்த தவ நாட்களிலே பிரியமானவர்களே, நாம் செய்ய வேண்டியது ஜெபம், தவம், தானம். இது கடவுளுக்கு நாம் செய்யக்கூடிய ஜெபமும் தவமும் தானமும் கடவுளுக்கு ஏற்புடையதாக இருக்க வேண்டும். ஜெபம் எபேசியர் 6:18 வாசிப்பது போல தேவ ஆவியால் ஏவப்பட்டு எந்த வேளையிலும் ஜெபிக்க வேண்டும். உபகாசத்தோடு ஜெபிக்கின்ற பொழுது பிரியமானவர்களே, பிசாசை போட்டுக்கின்ற வல்லமையை கடவுள் நமக்கு கொடுக்கிறார் என்று சொல்லி மார்க் 9:29 வாசிக்கிறோம். நாம் ஜெபிக்கின்ற ஜெபம் ஏதோ ஒரு ஜெபம் ஒரு நாள் அல்ல. 1 தெசலோனிக்கர் 5:17 வாசிப்பதுல இடைவிடாது ஜெபிக்க வேண்டும். நமக்காக ஜெபிக்க வேண்டும், பிறருக்காக ஜெபிக்க வேண்டும், தேசத்துக்காக ஜெபிக்க வேண்டும், எல்லா மக்களும் மனம் திரும்ப வேண்டும் என்று ஜெபிக்கவும், திருச்சபைக்காக ஜெபிக்க வேண்டும், எல்லாருக்காக ஜெபிக்க வேண்டும். பொதுவான பிறநல கருத்துக்களுடைய ஜெபமாய் நம் ஜெபம் இருக்க வேண்டும். இரண்டாவது பிரியமானவர்களே, தவம். இந்த தவம் என்பது பிரியமானவர்களே ஏதோ அப்படியே அவர் பாதத்திலே அமர்வதல்ல. மாறாக மனிதன் அப்பத்தினாலும் மட்டுமன்று கடவுள் வாய் நின்று வரும் ஒவ்வொரு சொல்லினாலும் உயிர் வாழ்கிறான் என்று சொல்லி மத்தேயு நற்செய்தி 4 வாசிப்பது போல பிரியமானவர்களே, ஆணுடைய வார்த்தையின் வல்லமையை கொண்டு, படிப்பணியை கொண்டு, கட்டளை கொண்டு ஊனியல்பின் காரியத்தை நாம் சாகடிக்க வேண்டும். நம்மை விழத்தாட்டுகிற, பலவீனப்படுத்துகிற ஊனியல்பு இச்சைகளை, ஊனியல்பு காரியங்களை நாம் சாகடிக்க வேண்டும். அதான் உண்மையான தவம். மூன்றாவது பிரியமானவர்களே, தானம், நன்மை செய்வது, பிறருக்கு உதவி செய்வது, பிறவுபகார சிந்தை கொள்வது. ஆமோஸ் 5:14 வாசிக்கிறோம், நன்மை செய்ய கற்றுக்கொடுங்கள், நன்மை நாடுங்கள், தீமையை தேடாதீர்கள், அப்பொழுது ஆண்டவராகிய கடவுள் உங்களோடு இருப்பார். நன்மை செய்யணும், எல்லாருக்கும் நன்மை செய்யணும். ஆக இத்தகைய ஜெபம், இத்தகைய தவம், இத்தகைய தானம் நமக்குள் இருக்கும் என்று சொன்னால் கடவுளுடைய வழியை நாம் கண்டு கொள்ள முடியும். அந்த வழியை கடவுள் நமக்கு கற்பிப்பார், நாமும் அறிவோம், அவர் வழியில் செல்வோம், அந்த முடிவில்லா வாழ்வை பெற்றுக்கொள்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.